ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு விழா நடத்தியிருந்தாங்க மகாபலிபுரத்தில். நம்ம டிவிகே கட்சி சார்பில் விஜய் அண்ணாவோட தலைமையில் தான் இது நடந்துச்சு. நிறைய மகளிர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. இதுக்கு கியூஆர் கோடு அதெல்லாம் எதுவும் கிடையாது. மண்டபம் ஃபுல்லாகிற வரைக்குமே அந்த இடம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாமே. ஸோ நிறையா பாட்டு நிகழ்ச்சி எல்லாமே நடந்துச்சு. இதில் நம்ம முக்கியமாக இப்போ நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா நல்லா வாக்குறுதிகள் தந்திருக்கிறாரு. மகளிருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாரு. மொத்தம் ஒரு 14 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள் நலனில் பாதுகாப்பு செலுத்துவது தான் ஃபஸ்ட்டு வாக்குறுதியாகவே நான் வைக்கிறேன். இதை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கிறேன். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என் வாக்குறுதியில் ஃபஸ்ட் இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டாக வைக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசு வரையும் உள்ளவங்களுக்கு குடும்பத் தலைவருக்கு மாதம் 2500 ரூபா கொடுக்குறாங்க. இது சாடி இருக்கிறார். நாங்களும் தான் கொடுக்குறோம் கவர்மெண்ட்லேருந்து, இப்போ கொடுத்துட்ருக்குறாங்களே 1000 ரூபா. அது யாருக்கு தேவை அப்படின்னு சாடி சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஃபேமிலிக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாகவே தந்துடுவாங்களாம். கட்டணமே இல்லாமல் ஃப்ரீயாக. எப்படி ஒரு ஃபேமிலிக்கு 6 சிலிண்டர் விலையில்லா சிலிண்டர் தந்துடுவாங்களாம். அடுத்தது 4வது பார்க்கலாமா? அண்ணன் சீர் திட்டம். எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் ரொம்பவே புதுசாக இருக்குது. கேட்குற மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னா, 1 பவுனில் கோல்டு தந்துடுவாங்களாம். தரமான ஒரு பட்டு சேலை தந்துடுவாங்களாம். இது தாய் வீட்டிலேருந்து அண்ணன் தர சீராக ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீர் திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது 5th ஒன் பார்த்தீங்கன்னா, காமராஜர் கல்வி உரிமை திட்டம் அப்படின்னு உறுதி திட்டம் அப்படின்றாங்க. உரிமை திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உறுதி திட்டம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். இந்த சில பேர்த்து எங்களுக்கு 10th வரைக்கும் 8th வரைக்கும் நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த உறுதி திட்டமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுவாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு அந்த கார்டியன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார உதவி தொகையாக ஒரு வருஷத்துக்கு 15,000 அவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் 5th ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 6வது வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பயண திட்டம் அப்படின்றாங்க. அரசு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில போர்டில் மட்டும்தான், இந்த விடியல் மகளிர் பேருந்தில் மட்டும்தான் இப்போ இருக்கிற ஆட்சியில் இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இவர் விஜயன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் எங்கேருந்து வேணால் எங்கே வந்துக்கலாம். இப்போ திருச்சியிலேருந்து இங்கே சென்னை வந்துக்கலாம். எல்லா பஸ்லேயும் மகளிருக்கு டிக்கெட் ஃப்ரீ. நீங்கள் இங்கேருந்து எங்கே போகலனாலுமே டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லா பேருந்துகள்லையுமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இதுதான் 6th ஒன். 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணி வேலு நாச்சியார் படை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹுமன் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அங்கங்கேயும் பெண்களுக்கு நிறைய அபியூஸ் நடக்கிறதுனால பெண்களே கார்டியனாக இறக்குவாங்களாம். ஒரு 500 குழு கொண்ட மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இறக்கி அங்கேருந்து பெண்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாராச்சும் அபியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறது, அவங்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்டு விசாரித்து அப்பயே அவங்களுக்கு உடனுக்குடனான நீதி கிடைக்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th ஒன் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குறது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கோர்ட்டே கொண்டு வந்துட போகிறாங்களாம். அதிதீவிர விசாரணை, அப்புறம் அதிதீவிர நீதி. டக்குன்னு விசாரித்து டக்குன்னு தீர்ப்பு கொடுக்கறது. ஆனால் நேர்மையாக இருக்கணும் தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறாங்களாம். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. 9th ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்ன வரைக்கும் யாரும் அரசியல் இன்ன வரைக்கும் யாருமே
அறிமுகப்படுத்தாத ஒரு இது வச்சுருக்கிறாரு. அதுவும் 24x7 24 மணி நேரமும் வந்து இருக்குமா. இது என்ன பட்டன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பஸ்ஸில் இப்போ ஒரு உமன் வந்து போயிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகுறாங்க, இந்த உரசுறது தொடுறது தப்பாக ஒருத்தவங்க வந்து நடந்துக்கு வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுன்னா நம்ம வேறு யாரும் கூச்சல் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பட்டன் இருக்குங்களாம், எல்லா பஸ்லேயுமே இருக்குங்களாம். அந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டா போதுங்களாம். அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் சென்டரோட வந்து கனெக்டில் இருக்குமா. எந்த நேரமும் அதை வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதான் 24x7 சொன்னார். ஆட்டோலையுமே பஸ்ஸில் மட்டுமான்னு கேட்டிங்களா, இல்லை ஷேர் ஆட்டோலையுமே இந்த பட்டன் வந்து பொருத்தப்பட்டு இருக்குமா. எந்த நேரமும் கண்காணிச்சுட்டு பட்டுட்டு இருக்குமா. இதை வந்து விசாரித்து அந்த பெண்ணுக்கான தீர்ப்பு நீதி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 10வது என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்கன்னா, 0 டார்க் ஸ்பாட்ஸு. எங்கேயுமே வந்து இருட்டானது இருக்காது. இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த இருட்டில் தானே வச்சு நிறைய அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து லைட் இந்த ஸ்பெசிலிட்டிலாம் இருக்கும், சிசிடிவி ஸ்பெசிலிட்டி எல்லாமே இருக்கும், வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது வாக்குறுதி. இதுவும் அதே மாதிரி தான் 24x7 ஹுமன் சேஃப்டி வந்து எப்படி நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல, அதுக்கான பதிலாக தான் நான் வந்து இதை தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து நான் ஸ்டாப்பாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கமாண்ட் சென்டர். இதை வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அமைத்து இந்த ஒரு சென்டர் வந்து அமைப்பாங்களாம். எமர்ஜென்சி இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடந்துருச்சு, எமர்ஜென்சி அப்படின்னா அதை வந்து விசாரித்து அதுக்கான அதிதீவிர ஒரு கட்டளை அவங்களுக்கான ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கறது. இதுதான் 11வது இது. 12வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையிலையும் ஸ்கூல்லையும் கல்லூரியிலையும் பெண்களுக்கு தேவைப்படுற சானிடரி பேட்ஸ் விஸ்பர் வந்து வழங்கப்படும்ன்றாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியலில் வந்து ஆட்சியில் அது சரியாக வந்து தரதில்லை, ஒரு சில இடத்துல தான் தராங்க, முழுமையாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு ரேஷன் கடையிலையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜில் தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ரேஷன் கடையிலையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராமங்கள்லாம் அந்த உதவி குழு வந்து அமைக்கிறாங்க இல்லைங்களா, பெண்கள் குழு அமைச்சு கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சுய உதவி குழு, பெண்கள் சுய உதவி குழுவுக்கு வந்து வட்டியே இல்லாத பணம் வந்து அவங்களுக்கு காசு வந்து தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உற்பத்தி எல்லாம் மேம்பட்டு பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா, எம்எஸ்எம்இ அப்படின்னு போகிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியமாகவே வந்து 100% உறுதியாக 5 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து லாஸ்ட் ஒன். 14வது வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே புதுசாக தான் இருக்குது. இந்த உலகத்துக்கு வரப்போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும், இந்த நம்ம நாட்டில் வரப்போகிற ஒவ்வொரு புதிய குழந்தைக்கும் 1 கிராம்னு சொல்லல, அவங்க ஒரு தங்க மோதிரம் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த பேபி வெல்கம் கிட்டு, நல்லா உயர்தரமான அந்த ஆயில், பேபி சோப்பு எல்லாமே வந்து தரமானதாக இருக்கும். சும்மா நானும் கொடுத்தேன்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் கம்மி தான், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இதோட வந்து இதை முடிக்கிறாரு. அதுவும் நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். இப்போ வந்து விஜய் சங்கீதா அவங்க பிரச்சனை லாஸ்ட்டாக அவர் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க, நிறைய இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனையை வந்து நான் பார்த்துக்கிறேன், மக்களுக்கோசரம் வந்து வேலை செய்கிறத வந்து நீங்களும் நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாபலிபுரத்தில் இதோட வந்து முடிச்சிருப்பாரு. இதுதான் ஒரு இந்த கொடுத்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சிருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே இந்த மாதிரி யோசிக்கல. இந்த வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் நம்ம தலையிடுறது ரொம்பவே தப்பு. ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம வந்து தலையிட போகிறதும் கிடையாது. யாரும் தலையிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி வாண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 உங்களோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல். பாய். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.